ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டில் அன்னாபிஷேக பூஜை பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஐப்பசி அன்னாபிஷேக பூஜை வந்து யாருக்காக செய்கிறோம் அப்படின்னா, சிவனுக்காக நம்ம செய்கிறோம். எதுக்கு அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து அன்னலக்ஷ்மி நிரந்தரமாக இருக்கணும், அன்னத்துக்கு வந்து குறைவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பூஜை செய்கிறோம். ஐப்பசி மாதம் வர்ற அந்த பௌர்ணமியில் வந்து இந்த பூஜை வந்து நம்ம செய்கிறோம். மெயினாக பார்த்திங்கன்னா, சிவனுக்கு சாதம் வந்து உப்பு இல்லாமல் செஞ்சு படைக்கணும். படைச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சிவபுராணம் படித்து இந்த பூஜை வந்து நம்ம செய்யலாம். நான் வந்து பால், அப்புறம் தயிர், அப்புறம் வாட்டர், அப்புறம் சாதம், கொஞ்சம் அரிசி வச்சு இந்த பூஜை வந்து நான் பண்ணியிருந்தேன். அந்த நம்மளால் வீட்டில் இந்த பூஜை பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா, சிவன் கோவிலில் வந்து ஐப்பசி அன்னாபிஷேக பூஜைன்னு ரொம்ப சூப்பராக நடக்கும். சிவனுக்கு வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்காங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து சாதம் வச்சு வந்து இந்த பூஜை வந்து செய்வாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவு 1 கிலோ அரிசியாவது நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஐப்பசி அன்னாபிஷேகம் அன்னைக்கு நம்ம வந்து வீட்லேயும் அரிசி வாங்கி வச்சா ரொம்ப நல்லது. அரிசி பை வச்சும் வந்து இந்த பூஜை வந்து நம்ம பண்ணால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சிவனுக்கு வந்து ஆஷாட நவராத்திரி, மகா சிவராத்திரி இது மட்டும் விசேஷமானது இல்லை, பிரதோஷம் அந்த மாதிரி. இது ஐப்பசி அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது சிவனுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு இது. வீட்டில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. நம்மளால் முடிஞ்சதை வச்சு வந்து நம்ம சாமியை வந்து நம்ம கும்பிடலாம். பூஜை முடிச்சுட்டு உடனே வந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடாமல் ஒரு 3 இயர்ஸ் கழித்து வந்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த வீடியோ இங்கே முடியுது. என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.